11. கதாதரனின் கல்வியும் அதன் பரிமாணங்களும். படிப்பில் படிசுட்டியாக இருந்த கதாதரன் மிகக் குறுகிய காலத்தில் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டான். கணிதத்தின் மீது மட்டும் அவனது வெறுப்பு தொடர்ந்தது. மற்றவர்களின் செய்கைகளை நடித்துக் காண்பிப்பது அவனுக்கு கைவந்த கலையாக இருந்தது. புதியனவற்றை கற்றுக்கொள்வதில் அவன் தீவிர ஆர்வம் காட்டினான். குயவர்களிடம் பொம்மை செய்யவும் ஓவியர்களிடம் ஓவியம் தீட்டவும் கற்றுக்கொண்டான். புராணச் சொற்பொழிவு மற்றும் நாடகங்களை அப்படியே மனதில் பதித்துக்கொண்டு பின்னர் நடித்துக் காட்டுவான். அவனது அபார நினைவாற்றலும் நகைச்சுவை உணர்வும் இதில் அவனுக்குத் துணை நின்றன. பெற்றோரின் தூய்மையான வாழ்க்கை கதாதரனின் பக்தியை வளர்க்க உதவியது. இதைப்பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ண குருதேவர் பின்னாளில் தக்ஷிணேஸ்வரத்தில் எங்களிடம் கூறியது இங்கே குறிப்பிடத்தக்கது. என் அன்னை எளிமையின் உறைவிடம். உலகியல் விவகாரங்கள் அவளுக்குத் தெரியாது. பணத்தை எண்ணக்கூடத் தெரியாத மகா வெள்ளையுள்ளம் கொண்டவள் அவள். எல்லோருக்கும் உணவளிப்பதில் அவளுக்கு அலாதி இன்பம். என் தந்தை நாளின் பெரும்பகுதியை பூஜை, ஜபம் மற்றும் தியானத்திலேயே செலவிடுவார். காயத்ரி தேவியை அவர் தியானிக்கும் போது உணர்ச்சிப் பெருக்கால் அவரது மார்பு சிவந்து காட்சியளிக்கும். கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும். பொய் சாட்சி சொல்ல மறுத்ததால் பூர்வீக சொத்தையே இழந்தவர் என் தந்தை. ஒரு முனிவருக்கு அளிக்க வேண்டிய நன்மதிப்பையே கிராம மக்கள் அவருக்கு அளித்தனர். 12. கதாதரனின் தைரியம். அச்சம் என்பது சிறுவயதிலிருந்தே கதாதரனிடம் இல்லை. பேய், பிசாசு என்ற அச்சத்தால் பெரியவர்களே போகத் தயங்குகின்ற இடங்களுக்கு அவன் சிறிதும் பயமின்றிச் செல்வான். அவனது அத்தையான ராம்சிலாவின் மீது அவ்வப்போது சீதலாதேவியின் ஆவேசம் வரும். அப்போது அவளது அருகில் செல்லவே அனைவரும் பயப்படுவர். ஒரு சமயம் அவளுக்கு ஆவேசம் வந்தபோது வீட்டார் அனைவரும் பயபக்தியுடன் தள்ளி நின்றனர். ஆனால் கதாதரனோ அவளது அருகில் சென்று சிறிதும் அச்சமின்றி அவளை உற்று நோக்கினான். அந்த மாறுதலை ஊன்றி கவனித்தவன், என் அத்தையை பிடித்திருக்கும் தேவதை என்னிடம் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அமைதியாகக் கூறினான். 13. கதாதரனின் நட்புறவை வளர்க்கும் திறன். பூர்சுபோ கிராமத்தின் ஜமீன்தாரான மாணிக்ராஜா க்ஷுதிராமின் நெருங்கிய நண்பர். கதாதரனுக்கு 6 வயது இருக்கும்போது க்ஷுதிராம் அவனை மாணிக்ராஜாவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். கதாதரன் அந்த வீட்டிலிருந்த அனைவருடனும் ஏற்கனவே அறிமுகமானவன் போல் நெருங்கிப் பழகினான். அவனது இனிய இயல்பு அனைவரையும் கவர்ந்தது. மாணிக்ராஜாவின் சகோதரர் க்ஷுதிராமிடம், நண்பரே, உங்கள் மகன் சாதாரண குழந்தையல்ல. அவனிடம் தெய்வீக இயல்புகள் பல உள்ளன. அவனை பார்ப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று கூறினார். இதன் பின்னர் ஜமீன்தார் மாணிக்ராஜா அடிக்கடி ஆள் அனுப்பி கதாதரனை தன் வீட்டிற்கு அழைத்து வரச் செய்து விடுவார். கதாதரன் அங்கிருந்து பல்வேறு அன்பளிப்புகளுடனும் இனிப்புகளுடனும் மாலையில் வீடு திரும்புவான். கதாதரனின் அற்புதமான கற்பனைத்திறன். கதாதரனுக்கு வயது 7 ஆகியது. கிராமத்திலுள்ள ஒவ்வொருவரும் அவனை நேசித்தனர். அவனது நடிப்பாற்றலும் பாடும் திறமையும் அவனது மழலை குறும்புகளை பெரியதாக எண்ணாதபடி செய்துவிட்டன. இயற்கையிலேயே மன ஒருமை படைத்த அவன் எதையேனும் சிந்திக்கும்போது அவனது உடலுணர்வு முற்றிலுமாக மறைந்துவிடும். நீல வானில் மிதக்கும் மேகங்கள், சலசலக்கும் சிற்றாறு என இயற்கையின் வண்ணக் கோலங்கள் அவனை தன்னை மறந்த நிலையில் ஆழ்த்தும். அத்தகைய ஒரு முக்கிய நிகழ்ச்சி இதோ. ஒரு நாள் மழை காலத்தில் கதாதரன் வயல்வெளியில் சென்று கொண்டிருந்தான். மழை மேகங்கள் திரண்டு வானம் கரிய நிறத்தில் காட்சியளித்தது. அவன் அந்த எழிலில் லயித்து நின்றபோது அந்த கருமை வானத்தை கிழித்துக் கொண்டு வெண்ணிற நாரைகள் கூட்டமாக சிறகுகளை விரித்து பறந்து சென்றன.
அந்த கரிய வானம், அதில் வெண்ணிற நாரைகளின் ஊர்வலம், இந்த அற்புதமான வண்ணக் கோலம் கதாதரனை தன்வயமிழக்கச் செய்துவிட்டது. இயற்கையின் பேரழகில் அவன் மனம் கரைந்தது, உடல் உணர்விழந்தது. புற உலக நினைவின்றி அவன் தரையில் சாய்ந்தான். பார்த்தவர்கள் பயந்து போய் அவனை வீட்டிற்குச் சூட்டிச் சென்றனர். சிறிது நேரம் கழித்து உணர்வு பெற்ற கதாதரன் பழைய நிலைக்குத் திரும்பினான். க்ஷுதிராமுக்கும் சந்திராதேவிக்கும் இந்த நிகழ்ச்சி மிகுந்த கவலையைக் கொடுத்தது. இது வலிப்பு நோயாக இருக்குமோ என்று அவர்கள் அஞ்சினர். ஆனால் கதாதரனோ, எனக்கு நோய் எதுவுமில்லை, இதுவரை அனுபவித்தறியாத புத்துணர்விலும் புதுமையான மகிழ்ச்சியிலும் நான் ஆழ்ந்திருந்தேன் என்று திரும்பத் திரும்ப கூறினான். சந்திராதேவி இதனை உபதேவதையின் செயல் என்று நம்பி சில நாட்கள் அவனை பள்ளிக்கு அனுப்பவில்லை. இது கதாதரனுக்கு இன்னும் வசதியாகப் போய்விட்டது. அவன் முன்னைவிட அதிகமாக விளையாட்டிலும் வேடிக்கைகளிலும் ஈடுபட்டான். 15. ராமச்சந்திரனின் வீட்டில் துர்கா பூஜை. கதாதரனுக்கு 7.5 வயது இருக்கும்போது வங்காளத்தின் மிகச்சிறந்த விழாவாகிய துர்கா பூஜை வந்தது. க்ஷுதிராமின் மருமகன் ராமச்சந்திரன் செலாம்பூரில் தனது பிறந்த வீட்டில் வசித்து வந்தான். ஒவ்வொரு ஆண்டும் செலாம்பூரில் துர்கா பூஜையை ராமச்சந்திரன் மிகவும் விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். பூஜைக்காக அவன் தாராளமாக செலவு செய்வான். அந்த 8 நாட்களும் பாட்டும் இசையுமாக வீடே களைகட்டும். அந்தணர்களுக்கு உணவும் ஏழைகளுக்கு அன்னதானமும் உடைகளும் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் க்ஷுதிராமையும் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று ராமச்சந்திரன் மகிழ்வான். இந்த ஆண்டும் க்ஷுதிராமை தனது குடும்பத்துடன் வருமாறு அவன் அழைத்திருந்தான். 16. க்ஷுதிராமும் ராம்குமாரும் அங்கு செல்லுதல். க்ஷுதிராமிற்கு இப்போது வயது முதிர்ந்திருந்தது. அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு அவர் உடல் வலுவிழந்திருந்தார். அதனால் மருமகனின் அழைப்பை ஏற்க அவர் தயங்கினார். அது மட்டுமன்றி கதாதரனை பிரிந்து செல்ல அவரது மனம் மறுத்தது. இருந்தாலும், என் உடல் வலுவிழந்திருக்கிறது, இந்த ஆண்டு போகாவிட்டால் இனி செல்ல முடியுமோ என்னவோ என்ற எண்ணம் அவர் நெஞ்சை நெருடியது. எனவே எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். போகும்போது கதாதரனையும் உடன் அழைத்துச் செல்ல விரும்பினார். ஆனால் அவனது பிரிவால் சந்திரா வருந்துவாள் என்பதால் மூத்த மகன் ராம்குமாருடன் மட்டும் செல்ல தீர்மானித்தார். புறப்படுவதற்கு முன் க்ஷுதிராம் வழக்கம் போல ஸ்ரீ ரகுவீரரை வணங்கினார். கதாதரனை அன்புடன் கொஞ்சினார். பின்னர் எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு செலாம்பூர் நோக்கி புறப்பட்டார். 17. க்ஷுதிராமின் நோயும் அவரது மறைவும். செலாம்பூரை அடைந்ததும் க்ஷுதிராமை வயிற்றுப்போக்கு மீண்டும் பற்றிக் கொண்டது. பூஜையின் 6, 7 மற்றும் 8ஆம் நாட்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் 9ஆம் நாளன்று நோய் மிகவும் தீவிரமானது. ராமச்சந்திரன் சிறந்த மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளித்தான். மகள் ஹேமாங்கினியும் மகன் ராம்குமாரும் க்ஷுதிராமின் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்டனர். ஆனால் அவரது உடல்நிலை தேறுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. இந்துக்களுக்கு புனிதமான விஜயதசமி நாள் வந்தது. அன்று க்ஷுதிராமின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது. துர்கையின் திருவுருவை நீரில் கரைக்கும் விசர்ஜனச் சடங்கு முடிந்ததும் ராமச்சந்திரன் மாமாவின் படுக்கை அருகே அமர்ந்தான். அப்போது இரவு கவியத் தொடங்கியது. க்ஷுதிராமின் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது போல் தோன்றியது. ராமச்சந்திரன் கண்களில் கண்ணீர் மல்க, மாமா, எப்போதும் ஸ்ரீ ரகுவீரரின் நாமத்தை ஓதுவீர்களே, இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? அவரது திருப்பெயரைச் சொல்லுங்கள் என்றான். இறைவனை பற்றிய பேச்சைக் கேட்டதும் க்ஷுதிராம் கண் திறந்து பார்த்தார். தன்னிடம் இருந்த எஞ்சிய வலிமையை திரட்டி, ராமச்சந்திரனா, விசர்ஜனம் முடிந்துவிட்டதா? அப்படியானால் என்னை சற்று உட்காரவை குழந்தாய் என்றார். அவர்கள் அவரை படுக்கையில் அமர வைத்தனர். சிறிது நேர அமைதிக்குப் பின்னர் கம்பீரமான குரலில் 3 முறை ஸ்ரீ ரகுவீரர் திருநாமத்தை ஓதினார் க்ஷுதிராம்.
அந்த திருநாமத்தின் உச்சரிப்போடு அந்த புண்ணிய ஆத்மாவின் உயிர் பிரிந்தது. ஸ்ரீ ரகுவீரர் தனது அருமை பக்தனை தன்னுடன் அணைத்துக் கொண்டார். அப்போது நள்ளிரவு நேரம். மறுநாள் காமார்பூருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. க்ஷுதிராமின் வீடு துக்கத்தில் ஆழ்ந்தது. துக்க நாட்கள் முடிந்ததும் ராம்குமார் சாஸ்திர விதிப்படி தந்தையின் இறுதிச் சடங்குகளை செய்து முடித்தார். இந்தச் சடங்குகளுக்கு ராமசந்திரன் தாராளமாக பணம் கொடுத்து உதவினான். க்ஷுதிராமின் மறைவிற்கு பின்னர் குடும்ப நிலை. க்ஷுதிராமின் மறைவு அவரது குடும்பத்தை வெகுவாக பாதித்தது. நீண்ட 44 ஆண்டுகள் தனது இன்பத் துன்பங்களில் எல்லாம் பங்கெடுத்திருந்த கணவரின் பிரிவை சந்திராதேவியால் தாங்க முடியவில்லை. அவரது நினைவுகள் ஒவ்வொரு கணமும் அவளை வாட்டின. ஸ்ரீ ரகுவீரரின் திருவடிகளே சரணமென்று வாழப் பழகியிருந்த அவள் இப்போது தன் முழு மனத்தையும் அவரிடமே செலுத்தினாள். ஆயினும் தனது 7 வயது மகன் கடாதரன் மற்றும் 4 வயது பெண் சர்வமங்களா ஆகியோரின் பிஞ்சு முகங்கள் அவளை படிப்படியாக அன்றாட வாழ்விற்கு திரும்ப வைத்தன. குழந்தைகளை வளர்ப்பதிலும் ஸ்ரீ ரகுவீரருக்கு சேவை செய்வதிலும் அவள் நாட்களை கழித்தாள். இப்போது குடும்ப பொறுப்பு முழுவதையும் மூத்த மகன் ராம்குமார் ஏற்க வேண்டியதாயிற்று. துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் தாயையும் தம்பி தங்கைகளையும் காக்க அவர் கடுமையாக உழைத்தார். அவரது 18 வயது தம்பி ராமேஸ்வரரும் கல்வி முடித்தபின் அண்ணனுடன் சேர்ந்து குடும்ப பாரத்தை சுமக்கத் தொடங்கினார். சந்திராதேவியால் வீட்டு வேலைகளை கவனிக்க முடியாமல் போனதால் ராம்குமாரின் மனைவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். கதாதரனின் மனத்தில் தந்தையின் மறைவு ஏற்படுத்திய மாற்றங்கள். குழந்தைப் பருவத்தில் தாயை பறிகொடுத்தலோ அல்லது இளமையில் தந்தையை இழப்பதோ ஒருவனின் வாழ்க்கையை சூன்யமாக்கிவிடும் என்பார்கள். க்ஷுதிராம் இறந்தபோது கதாதரனின் நிலையும் இதுதான். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தந்தையை நினைவூட்டி அவனது இதயத்தை புண்படுத்தியது. ஆனால் வயதுக்கு மீறிய மனப்பக்குவம் கொண்டவனாக இருந்ததால் அவன் எந்த வேதனையையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. தான் வருந்தினால் தாயின் கவலை அதிகமாகும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். எனவே வெளிப்பார்வைக்கு எப்போதும் போல மகிழ்ச்சியாகவும் குறும்புத்தனம் மிக்கவனாகவும் தன்னை காட்டிக்கொண்டான். ஆனால் அவனது மனத்தை வெறுமையும் தனிமையும் வாட்டி வதைத்தன. மனசுமை தாங்க முடியாமல் தவிக்கும்போது பூதிர்கால் சுடுகாட்டிலும் மாணிக்ராஜாவின் மாந்தோப்பிலும் அவன் தனிமையாக உலவுவான். இதனை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிறுவர்கள் விளையாடச் செல்கிறார்கள் என்றே அனைவரும் நினைத்தனர். ஆனால் உண்மையில் கதாதரன் ஆழ்ந்த சிந்தனையாளனாகவும் தனிமையை விரும்புபவனாகவும் மாறிக்கொண்டிருந்தான். தாயிடம் அவன் நடந்து கொண்ட விதம். தந்தையின் மறைவுக்குப் பிறகு கதாதரன் தாயிடம் மிகவும் நெருக்கமானான். தான் அருகிலிருந்தால் தாய் வருத்தத்தை மறைக்கிறாள் என்பதை உணர்ந்து அவளுக்கு வீட்டு வேலைகளிலும் பூஜை வேலைகளிலும் உதவினான். எதற்காகவும் தாயை வற்புறுத்துவதை அவன் விட்டுவிட்டான். தான் ஏதாவது கேட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் தாய் வருந்துவாள் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். சுருக்கமாகச் சொன்னால் ஒவ்வொரு செயலிலும் தன் தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாகக் கொண்டு அவன் செயல்பட்டான். 4. கதாதரனின் அக்கால நடத்தையும் சாதுக்கள் தொடர்பும். கதாதரன் மீண்டும் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினான். இப்போது புராண பாடல்களைக் கேட்பதிலும் மண்ணால் தெய்வ உருவங்கள் செய்வதிலும் முன்னிலும் அதிகமாக ஈடுபட்டு மகிழ்ந்தான். தந்தையின் பிரிவால் வாடிய அந்த பிஞ்சு உள்ளத்திற்கு அவை இதமாக இருந்தன. இந்த ஈடுபாடுகளுடன் அவனுக்கு ஒரு புதிய ஆர்வமும் வளரத் தொடங்கியது. புரி திருத்தலத்திற்குச் செல்லும் பாதை காமார்புகூர் வழியாக சென்றதால் அங்குள்ள சத்திரத்தில் சாதுக்களும் பக்தர்களும் தங்குவது வழக்கம். சாதுக்களைக் காணும் போதெல்லாம் கதாதரனின் உள்ளத்தில் இனம் புரியாத உணர்ச்சிகள் எழும். உலக வாழ்வு நிலையற்றது என்பதை அறிந்து இறைவனைச் சரணடைந்த அந்த பெரியவர்கள் கதாதரனின் இளமனத்தை சிந்தனையில் ஆழ்த்தினர். துறவியர் அதிகாலையிலும் மாலையிலும் துனி எனப்படும் புனித தீயை வளர்த்து அதனை சுற்றி அமர்ந்து தியானத்தில் மூழ்கியிருப்பதை கதாதரன் கூர்ந்து கவனிப்பான். அவர்களுக்கு தேவையான நீர் கொண்டு வருவது, சமையலுக்காக சுள்ளிகளை சேகரிப்பது போன்ற சிறு சிறு வேலைகளைச் செய்து அவர்களுக்கு உதவினான். அந்த துறவியரும் கதாதரனின் இனிய இயல்பினால் கவரப்பட்டு இறைவனிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தனர். 5. சந்திராதேவியின் பயமும் அது விலகுதலும். கதாதரனுக்கு அப்போது 8 வயது இருக்கும்.
அவன் துறவியருடன் பழகுவது பற்றி ஆரம்பத்தில் சந்திராதேவி கவலைப்படவில்லை. துறவிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவன் மூலம் கொடுத்து அனுப்புவாள். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவனது நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்தபோது அவள் அச்சமடைந்தாள். சில சமயம் அவன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு வருவான். ஒருநாள் தான் அணிந்திருந்த துணியை கிழித்து துறவியரைப் போல கோவணம் கட்டிக்கொண்டு அவன் வந்தபோது சந்திரா பதறிவிட்டாள். இந்த துறவியர் கதாதரனையும் தங்களுடன் அழைத்துச் சென்று விடுவார்களோ என்ற கவலை அவளை வாட்டியது. ஒருநாள் பொறுக்க முடியாமல் தன் கவலையை கூறி அழுதாள் சந்திரா. தாயின் அழுகையை எதிர்பார்க்காத கதாதரன், இனி நான் அவர்களிடம் செல்ல மாட்டேன் என்று கூறி அவளை தேற்றினான். பின்னர் அந்த சாதுக்களிடம் சென்று விடை பெற்றான். விஷயம் அறிந்த சாதுக்கள் நேராக சந்திராவிடம் வந்து, அம்மா, உங்கள் மகனை அழைத்துச் செல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. பெற்றோரின் இசைவின்றி பிள்ளையை அழைத்துச் செல்வது திருடுவதற்கு ஒப்பானது. எனவே பயப்படாதீர்கள் என்று உறுதியளித்தனர். இதை கேட்ட பின்னரே சந்திராவின் அச்சம் நீங்கியது. முன்போலவே கதாதரன் அவர்களிடம் சென்று வர அவள் மனமுவந்து சம்மதித்தாள். 6. கதாதரனின் இரண்டாவது பாவசமாதி அனுபவம். இந்த சமயத்தில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி சந்திராவுக்கு கதாதரனைப் பற்றிய கவலையை வளரச் செய்தது. திடீரென்று ஏற்பட்டது என்று நினைக்கும்படியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி உண்மையில் தியானத்திலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் கதாதரனுக்கு இருந்த ஈடுபாட்டைக் காட்டுவதாக அமைந்தது. காமார்பூகூருக்கு வடக்கே 2 மைல் தொலைவில் உள்ளது ஆனூர் என்னும் கிராமம். புகழ்பெற்ற விஷாலாட்சி திருக்கோவில் ஒன்று அங்கு உள்ளது. ஒருநாள் அந்த கோவிலுக்கு போகும் வழியில் கதாதரன் திடீரென்று வெளியுலக உணர்வை இழந்து மயங்கி விழுந்தான். அவனுடன் சென்றவர்களுள் தர்மதாஸ் லாஹாவின் தங்கை பிரசன்னமயியும் ஒருத்தி. சிறந்த பக்தையான அவள் ஆன்மீக உணர்வே கதாதரனில் இந்த நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்தாள். ஆனால் சந்திரா தேவி இதனை நம்பவில்லை. வாய்வு கோளாறு அல்லது வேறு ஏதாவது நோயினால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அஞ்சினாள். கதாதரனோ, என் மனம் தேவியின் மீது பதிந்து அவளது திருவடித் தாமரைகளில் ஒன்றியதால்தான் புற உணர்வை இழக்க நேர்ந்தது என்று கூறினான். 7. கதாதரனின் உயிர்த்தோழன் கயா விஷ்ணு. மேலும் 2 ஆண்டுகள் கழிந்தன. வாழ்க்கையினோடே மாறி மாறி வந்த சுகதுக்கங்கள் கதாதரன் படிப்படியாக தந்தையின் பிரிவு துயரை மறக்கும்படி செய்தன. தர்மதாஸ் லாஹாவின் மகனான கயா விஷ்ணுவும் கதாதரனும் நெருங்கிய நண்பர்கள். பள்ளியிலும் வெளியிலும் இருவரும் சேர்ந்தே இருந்தனர். ஒருவரை ஒருவர் அன்புடன் அண்ணா, தம்பி என்றே அழைத்துக் கொண்டனர். சந்திராவின் தோழியான தனி என்பவளைப் பற்றி ஏற்கனவே அறிந்துள்ளோம். தனி கொல்லரினத்தை சேர்ந்தவள். கதாதரன் பிறந்ததிலிருந்து அவனிடம் அதிக வாஞ்சை கொண்டிருந்தாள். ஒருநாள் கதாதரனிடம், கதாயி, உனது உபநயனத்தின் போது என்னிடம் முதல் பிச்சை ஏற்று என்னை அம்மா என்று அழைப்பாயானால் நான் எத்தனை மகிழ்வேன் தெரியுமா என்று வேண்டினாள். தன்மீது அவளுக்கிருந்த அன்பைக் கண்டு நெகிழ்ந்த கதாதரன் அவளது விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக உறுதியளித்தான். அந்த ஏழை பெண்ணும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள். 8. கதாதரனின் உபநயனம். கதாதரனுக்கு 9 வயது நிறைவடைய இருந்தபோது உபநயன ஏற்பாடுகளை ராம்குமார் செய்தார். தனிக்குத்தான் கொடுத்திருந்த வாக்குறுதியைப் பற்றி தகுந்த நேரத்தில் ராம்குமாரிடம் கூறினான் கதாதரன். ஆனால் விஷயம் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. தாழ்ந்த குல மாது ஒருத்தியிடமிருந்து பிச்சை ஏற்பது வழக்கத்திற்கு மாறானது என்று கூறி ராம்குமார் அதனை மறுத்துவிட்டார். கதாதரனோ தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தான். அண்ணா, தனியிடமிருந்து பிச்சை ஏற்க தவறினால் நான் சொன்ன சொல் தவறியவனாவேன். சத்தியத்திலிருந்து வழுவிய ஒருவன் பூணூல் அணியவே தகுதியற்றவன். பிறகு நான் எப்படி பூணூல் அணிய முடியும் என்று வாதம் செய்தான். இந்த செய்தி தர்மதாஸ் லாஹாவின் செவிக்கு எட்டியது. அவர் ராம்குமாரை அழைத்து, ராம்குமார், சிறுவனின் மனநிறைவை குறித்து நீ சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதனை அனுமதிப்பதால் உன்னை எந்த பழியும் சேராது என்று அறிவுரை கூறினார். அதனை ராம்குமார் ஏற்றுக்கொண்டார். உபநயனச் சடங்குகள் இனிது நடைபெற்றன. சாஸ்திரங்களுக்கேற்ப பூணூல் தரித்து தனியிடமிருந்து முதற்பிச்சை ஏற்றான் கதாதரன். தன் வாழ்வே புனிதம் பெற்றுவிட்டதாக தனி பேரானந்தமடைந்தாள். 20.
பண்டிதர்களின் கூட்டத்தில் கதாதரனின் அறிவுத்திறமை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியொன்று. கதாதரனுக்கு 10 வயது நடந்து கொண்டிருந்தபோது அவனது ஒப்பற்ற அறிவுத்திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியொன்று நடந்தது. லாகாவின் வீட்டில் நடைபெற்ற ஒரு சடங்கை ஒட்டி பண்டிதர்களின் சபை ஒன்று கூடியது. அதில் தர்மம் சம்பந்தமான ஒரு விவாதம் எழுந்தது. பண்டிதர்களால் சரியான முடிவிற்கு வர முடியவில்லை. அப்போது அங்கிருந்த கதாதரன் அந்த பிரச்சனைக்கு மிகவும் சரியான தீர்வு ஒன்றை சொன்னான். பண்டிதர்கள் அந்த 10 வயது சிறுவனின் புத்திக் கூர்மையைக் கண்டு வியந்தனர். மனம் நிறைந்து அவனை ஆசீர்வதித்தனர். 10. கதாதரனின் ஆன்மீக இயல்புகளின் வளர்ச்சியும் 3வது பாவ சமாதி அனுபவமும். உபநயனத்திற்குப் பின்னர் தெய்வத் திருவுருவங்களை தொட்டு பூஜை செய்யும் வாய்ப்பு கதாதரனுக்கு கிட்டியது. ஸ்ரீ ரகுவீரரின் பேரருளை சிந்திக்கும்போதெல்லாம் அவன் வியப்பில் ஆழ்வான். இப்போது அந்த ரகுவீரரை தொட்டு வழிபடும் பேறு கிடைத்ததும் அவனது மனதில் புதியதொரு பக்தி வேகம் பிறந்தது. தினமும் சந்தியாவந்தனம் செய்த பின்னர் நீண்ட நேரம் பூஜையிலும் தியானத்திலும் ஈடுபட்டான். தந்தைக்கு காட்சியளித்தது போலவே தனக்கும் ரகுவீரர் காட்சியளிக்க வேண்டும் என்று உருகி வழிபட்டான். அவனது தீவிர பக்திக்கு விரைவில் பலன் கிடைத்தது. பாவ சமாதி எனப்படும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அவன் அடைந்தான். அந்த ஆண்டு சிவராத்திரியின் போது கதாதரனுக்கு அத்தகைய சமாதி நிலை ஏற்பட்டது. அன்று அவன் முழு நேரமும் உண்ணாநோன்பு இருந்து சிவபெருமானை வழிபட்டான். அன்று இரவு ஊர் மக்கள் கூடி சிவபெருமானின் திருவிளையாடல் நாடகத்தை பார்க்க தீர்மானித்தனர். நாடகத்தில் சிவவேடத்தில் நடிப்பவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதால் நண்பர்கள் கதாதரனை அந்த வேடத்தில் நடிக்கும்படி வேண்டினர். முதலில் மறுத்த கதாதரன் பின்னர் நண்பர்களின் வற்புறுத்தலால் இசைந்தான். ஜடாமுடி, ருத்ராட்ச மாலை அணிந்து உடல் முழுவதும் திருநீறு பூசி சிவவேடம் பூண்டான். ஆனால் மேடையில் தோன்றியபோது அவன் தன்னை மறந்து சிவபெருமானின் நினைவிலேயே ஆழ்ந்துவிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனது வெளி உணர்வு முற்றிலும் அகன்றது. நீண்ட நேரம் அவனுக்கு சுய உணர்வு வராததால் அன்றைய இரவு நாடகமே நடைபெறவில்லை. 11. தொடர்ந்து ஏற்பட்ட பாவ சமாதி அனுபவங்கள். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு கதாதரன் அடிக்கடி இத்தகைய சமாதி நிலையில் ஆழ்வது வழக்கமானது. தெய்வீக பாடல்களை கேட்கும்போதும் தெய்வங்களை தியானிக்கும்போதும் தன்னையும் சுற்றுப்புறத்தையும் அவன் அறவே மறந்தான். சில வேளைகளில் அவனது உடல் மரக்கட்டை போல் உணர்வற்று கிடக்கும். அந்த நிலையிலிருந்து மீண்ட பிறகு அதைப் பற்றி கேட்டால், தியால வேளையில் இறைவனின் திருப்புகழில் மூழ்குவதால் ஏற்படும் பேரானம்பத்தில் லயித்து விடுவதால்தான் இப்படி புற உணர்வை இழக்கிறேன் என்று கூறுவான். இவையெல்லாம் சந்திராவிற்கும் மற்றவர்களுக்கும் ஆரம்பத்தில் அச்சத்தை ஏற்படுத்தின. ஆனால் இத்தகைய நிலைகளால் கதாதரனின் உடல் நலம் பாதிக்கப்படவில்லை என்பதையும் அவன் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதையும் பார்த்த பிறகு அவர்களின் பயம் விலகியது. கதாதரனுக்கு இப்போது அடிக்கடி இத்தகைய பரவச நிலை ஏற்பட்டது. இதனை விரும்பியபோது கட்டுப்படுத்தவும் அவனால் முடிந்தது. ஆன்மீக உலகின் நுட்பங்களை அறிய இந்த நிலை அவனுக்கு உதவியது. கிராமத்தில் நடைபெற்ற சிவன், விஷ்ணு, தர்மம் என எந்த தெய்வத்தின் விழாவானாலும் அவன் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டான். மற்ற கிராமங்களைப் போலன்றி காமார்புக்கூரில் பல்வேறு தெய்வங்களை வழிபடுபவர்கள் பகையுணர்வின்றி நட்புடன் வாழ்ந்து வந்தனர். இது கதாதரனின் பரந்த மனப்பான்மையை வளர்க்க உதவியது. பள்ளிப்படிப்பில் கதாதரனுக்கு இருந்த வெறுப்பிற்கான காரணம். ஆன்மீக வாழ்வில் கதாதரன் உயர்ந்த நிலைகளை எட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் ஏட்டுப்படிப்பில் அவன் விருப்பம் காட்டவே இல்லை. பண்டிதர்கள் மற்றும் அறிஞர்கள் என பட்டம் பெற்றவர்கள் உலக இன்பங்களிலும் பொருட்களிலும் தணியாத ஆசை கொண்டு அலைவதைக் கண்டபோது அவர்களைப் போல வெறும் நூலறிவை பெருக்கிக் கொள்வதில் அவனுக்கு வெறுப்பு உண்டாயிற்று. பற்றின்மை, பக்தி, வாய்மை போன்ற நற்குணங்களை அடிப்படையாகக் கொண்டே அவன் எதையும் மதிப்பீடு செய்தான். பொய்த் தோற்றமுள்ள இந்த உலகை நிலையானது என்று கருதி அறியாமையினால் மக்கள் துன்பப்படுவதைக் கண்டு கதாதரன் மிகவும் வருந்தினான். சாதாரண சிறுவனாகத் தோன்றினாலும்
வயதுக்கு மீறிய ஞானத்துடன் அவன் இருந்ததால் இந்த உலகியல் கல்வியை அவன் சோற்றுப்படிப்பு என்று கருதி ஒதுக்கித் தள்ளினான். கதாதரனின் கல்வி முன்னேற்றம். ஏட்டுக் கல்வியின் மீது வெறுப்பு இருந்தாலும் கதாதரன் பள்ளிக்குச் செல்வதை நிறுத்தவில்லை. தாய்மொழி நூல்களை படிப்பதிலும் எழுதுவதிலும் நல்ல பயிற்சி பெற்றான். இராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை அவன் ஆழ்ந்த பக்தியுடன் வாசிப்பதைக் கேட்டு எழுத்தறிவில்லாத அந்த எளிய கிராம மக்கள் பெரிதும் மகிழ்ந்தனர். மதுஜுகி போன்றவர்கள் அவனை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து கதைகளை படிக்கச் சொல்லிக் கேட்டு மகிழ்ந்தனர். தாரகேஸ்வரர் மற்றும் மதன்மோகனை பற்றிய கதைப்பாடல்களை கேட்ட மாத்திரத்திலேயே கதாதரன் மனப்பாடம் செய்துவிடுவான். சில வேளைகளில் அந்த கதைகளை அவனே கைப்பட எழுதி வைத்துக் கொள்வான். கணிதத்தில் அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்றாலும் காலப்போக்கில் எளிய கூட்டல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளை கற்றுக்கொண்டான். அவனது பரவச நிலைகளை வாய்வுக் கோளாறு என்று ராம்குமார் நம்பியதால் அவனை படிப்பு விஷயத்தில் அதிகமாக வற்புறுத்தவில்லை. 14. ராமேஸ்வரர் மற்றும் சர்வமங்களாவின் திருமணங்கள். கதாதரனுக்கு வயது 12 ஆகியது. மூத்த அண்ணன் ராம்குமார் தனது தம்பி ராமேஸ்வரருக்கும் தங்கை சர்வமங்களாவிற்கும் திருமணங்களை நடத்தி வைத்தார். அருகிலுள்ள கௌர்ஹாடியைச் சேர்ந்த ராம்சதை என்பவரின் தங்கையை ராமேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைத்தார். அதே ராம்சதைக்கு தங்கை சர்வமங்களாவை திருமணம் செய்து கொடுத்தார். இதனால் வரதட்சிணை கவலையில்லாமல் திருமணங்கள் இனிதே முடிந்தன. 15. ராம்குமாரின் மனைவியின் இயல்பில் ஏற்பட்ட மாறுதல்கள். இப்போது ராம்குமாரின் வீட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ்ந்தது. திருமணமாகி நீண்ட நாளாகியும் குழந்தை பேறு இல்லாததால் ராம்குமாரின் மனைவியை மலடி என்றே அனைவரும் எண்ணியிருந்தனர். ஆனால் அதிசயமாக இப்போது அவள் கருவுற்றாள். இது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அவள் கருவுற்றாள் இறந்துவிடுவாள் என்று ராம்குமார் முன்பே கணித்திருந்ததால் குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். அந்த சமயத்தில் ராம்குமாரின் வருமானம் குறையத் தொடங்கியது. அவரது உடல் நலமும் குன்றியது. ராம்குமாரின் மனைவியின் குணமும் முற்றிலும் மாறியது. ஸ்ரீ ரகுவீரரின் பூஜை முடியும் வரை எதையும் உண்ணக்கூடாது என்ற குடும்ப வழக்கத்தை அவள் மீறினாள். சிறு விஷயங்களுக்கு கூட சண்டையிட்டு குடும்பத்தின் அமைதியை குலைத்தாள். 16. ராம்குமாரின் பொருளாதார நிலையில் மாற்றம். ராமேஸ்வரர் நன்கு படித்திருந்தும் அவரால் போதிய வருமானம் ஈட்ட முடியவில்லை. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூடியது, ஆனால் வறுமை குறைந்தது. முன்பிருந்த வசதியான வாழ்க்கை மறைந்து வறுமை வாட்டியது. ராம்குமார் தனது மனைவியின் நிலையை எண்ணி திகைத்து நின்றார். 17. ராம்குமாரின் மனைவியின் மறைவு. 1849ஆம் ஆண்டில் ராம்குமாரின் மனைவி ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த பிஞ்சு முகத்தை பார்த்த அடுத்த கணமே அவள் அந்த அறையிலேயே உயிர் துறந்தாள். ராம்குமாரின் வாக்கு மீண்டும் ஒருமுறை உண்மையானது. அந்த தெய்வீக குடும்பத்தை ஏழ்மையும் துயரமும் ஒருசேர சூழ்ந்து கொண்டன.